அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, நம்மளை பெற்றவங்க தான், அந்த அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, நம்ம கூட பிறந்த பிறப்புகள் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பெற்ற பிள்ளைகள் பையன் பொண்ணு யாராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்ம பேரன் பேத்திகளாக இருந்தாலும் சரி, நம்மளை தோழன் தோழிகளாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட பிறவி குணம்னு ஒன்று இருக்கும். பிறவி குணம் அது என்றைக்குமே மாறவே மாறாதுங்க. என்னதான் அவங்களுக்காக கெஞ்சி கூத்தாடி விரதம் இருந்து வீடு நம்ம குடும்பமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், சாமிகிட்ட வேண்டிக்கும், குணம் மாறிடணும், திருந்திடணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம போய் கெஞ்சுவோம். பிள்ளைங்களாக இருந்தாலும் கெஞ்சுவோம். புருஷனாக இருந்தால் என்ன பண்ணுவோம், திருந்திடணும், அவன் நல்லவனாக மாறிடணும் அப்படின்னு. எது பண்ணாலும் வேஸ்ட்டு. அவங்களுக்குன்னு ஒரு பிறவி குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது அவங்க சாகிற வரைக்கும் மாறாது. கடைசியில் மூச்சு விடுவாங்க பாருங்கள், அது வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த டைமில் வேணால் நான் மாறிட்டேன் திருந்திட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பட்டு சாகிறப்ப திருந்துவாங்கன்னு சொல்லுவாங்க, தெரியல. அதை நம்ம தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும். சொல்லி கத்தி எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கணும். யாராக இருந்தாலும் அது சரி, கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விட்டுட்டு வேடிக்கை பாருங்கள், சூப்பராக இருக்கும்.